அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025ஆம் ஆண்டு எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த 4 நாட்களில் பார்ட் ஏல நம்ம எலிஜிபிள் ஆனால் தான் நம்முடைய பார்ட் பிக்கான எவாலுவேஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே பார்ட் பி 90% கவர் பண்ணியிருப்போம். பார்ட் ஏ இன்னும் பார்க்காம இருப்போம் தமிழில். ஸோ இந்த மாதிரி படிக்காதவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 மதிப்பெண்ணுக்கு 20 மதிப்பெண் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் நான் 40%ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக 20ன்றது 25 மதிப்பெண் கூட எடுத்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ முழுவதும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்முடைய சேனல் கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் 800 பொறுத்த வரைக்கும் நல்ல க்ளூ வேர்டு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வேக வேகமாக போகலாம். கடுகு, உளுந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெமச்சி, சமைச்சி, ருசிச்சு, சாப்பிட்டு, எடுத்து, அனைவரையும் கூப்பிட்டு, கொடு. அவ்வளோதான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகுனா க 1, ஊனா 2, ஞானா 3, சானா 4, ரூனா 5. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சா அப்படின்னா 6, ஏனா 7, ஆனா 8, கூனா 9, ஜீரோனா 0 தான், 0க்கு. ஸோ இப்போ ஒரு 108ன்னு பாருங்களேன். இந்த நம்பருக்கான தமிழ் 800 கேட்குறாங்க அப்படின்னா 1க்கு என்னது கா, 0க்கு 0, 8க்கு ஆ. இதுதான் தமிழ் 800, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கடுகு, உளுந்து, நெமச்சி, சமைச்சி, ருசிச்சு, சாப்பிட்டு, எடுத்து, அனைவரையும் கூப்பிட்டு, கொடு. அவ்வளோதான், தமிழ் 800 முடிச்சிட்டோம். அடுத்தது இலக்கண குறிப்பு. ஸோ இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா பண்பு தொகை. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பண்பு தொகைனா எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். பண்பு தொகை அப்படின்னா மை, வார்த்தையை பிரிக்கும் பொழுது மை வந்தது அப்படின்னா அதுதான் பண்பு தொகை. இப்போ செந்தி பிரித்து சொல்லுங்க பார்ப்போம். செம்மை கூட்டல் தீ. இப்போ பிரிக்கும் பொழுது மை வந்திருக்கு. ஸோ அதனால் இது என்னது, இது பண்பு தொகை. இதே இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஸோ இந்த பண்பு தொகையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு பெயர் ப்ளஸ் பொது பெயர், ஓகேங்களா? ஒரு சிறப்பு பெயர், ஒரு பொது பெயர் இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், புத்தகத்தில் இருக்குது. சாரை பாம்பு, சாரை பாம்பு. சாரை அப்படின்னாலும் பாம்பு தான். இது சிறப்பு பெயர், பாம்புன்றது பொது பெயர். ஸோ இந்த மாதிரி சாரை பாம்பு சேர்ந்து வருதுன்னா அதுதான் என்னதுங்க, இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது எண்ணுமை உம்மை தொகை. இந்த 2 வித்தியாசத்தையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ உம்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உம்னா சைலண்ட்டு நமக்கு தெரியும். இது நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது தான், ஞாபகத்துக்காக சொல்கிறேன். உம்மை தொகை. ஸோ சைலண்ட்டாக இருக்கும். யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறல. ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா காடன் கபிலன். அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா காடனும் கபிலனும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல என்ன மறைஞ்சு வந்திருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால் இது உம்மை தொகை, ஓகேங்களா? அடுத்தது எண்ணுமை. எண்ணுமைனா காடனுக்கும் கபிலனுக்கும். புரியுதுங்களா? இதில் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கு. எத்தனை இருக்குது, எண்ணுங்க பார்ப்போம். எண்ணுமை.
புரியுதுங்களா? இப்போ உம்னா உண்மை தொகையில் வந்து சைலண்ட்டாக வந்ததுன்னா உண்மை தொகை, அதுவே வெளிப்படையாக வருதுன்னா எண்ணுண்மை. புரியுதுங்களா? அடுத்தது அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு வார்த்தையை அடுக்கி வரும், ஒரு வார்த்தையை அடுக்கி வரும். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து வாழ்க வாழ்க. ஸோ இதை பிரிக்கும் பொழுது எப்படி இருக்குது, இதை மட்டும் பிரித்து சொன்னிங்கன்னா வாழ்க பொருள் புரியும். இந்த மாதிரி பிரித்து பொருள் கொள்ளும் பொழுது பொருள் வந்தது அப்படின்னா அது அடுக்கு தொடர். பிரிக்கும் பொழுது பொருள் வரல அப்படின்னா தட தட, மட மட. ஸோ இதெல்லாம் பிரிக்கும் பொழுது பொருள் வராது. பொருள் வரல அப்படின்னா அது இரட்டை கிளவி, பொருள் வந்தால் அது அடுக்கு தொடர். ஓகேங்களா? அடுத்தது பெயரெச்சம் வினையெச்சம். பெயரெச்சம் வினையெச்சம். பெயரெச்சத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆ சவுண்டு வரணும். வினையெச்சம் பொறுத்த வரைக்கும் ஊ சவுண்டு இல்லைன்னா ஈ சவுண்டு வரணும். ஓகேங்களா? ஊ இல்லைன்னா ஈ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செய்த பெயரெச்சம், செய்து வினையெச்சம். ஓகேங்களா? ஓடிய பெயரெச்சம், ஓடி வினையெச்சம். புரியுதுங்களா? இப்போ பெயரெச்சம்னா ஆ முடியணும், வினையெச்சம்னா ஈன்னு முடியணும். இதுவே வந்து பகுபத உறுப்பிலக்கணத்தில் என்ன சொல்லணும், பெயரெச்ச விகுதி வினையெச்ச விகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நம்ம பெயரெச்சம் பார்த்தோம். இப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா, இப்போ வாராத அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த தா கெட்டு போய் அது என்னவா வரும், வாரா அப்படின்னு வரும். ஈருனா கடைசின்னு அர்த்தம். அந்த ஈரில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து கெட்டு போச்சு. ஸோ அப்போ கெட்டு போனால் அது எதிர்மறையாக போயிடுச்சு. ஸோ அதுதான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? இப்போ வாரா, செய்யா, ஓடா இது எல்லாமே என்னது, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று வினையால் அணையும் பெயர். ரொம்ப ஈஸி. வியங்கோல் வினைமுற்று கேட்குறாங்க அப்படின்னா கடைசியாக என்ன வருங்க, கா முடியணும். என்னது, கான்னு முடிஞ்சால் அது எல்லாமே வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, வெல்க, வளர்க. ஓகேங்களா? ஸோ கான்னு முடிஞ்சால் வியங்கோல் வினைமுற்று. அதே மாதிரி இய, இயர், வாழிய, வாழியர். புரியுதுங்களா? ஸோ டைமில் அதான் வேக வேகமாக போயிட்டுருக்கோம். அடுத்தது 11 தொழிற்பெயர். ரொம்ப ஈஸியானது. தள்ளுன்னு முடியும். என்னதுங்க, தொழிற்பெயர் வந்து தள்ளுன்னு முடிஞ்சால் அதுதான் தொழிற்பெயர். செய்தல், ஓடுதல், விளையாடுதல், வியத்தல், நடத்தல், இந்த மாதிரி தள்ளில் முடிஞ்சால் அதுதான் தொழிற்பெயர். இதில் வந்து வாழ்க்கை அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று வரும் வேர்டு. ஸோ இந்த வேர்டும் என்னது தாங்க, தொழிற்பெயர் தான். ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்தது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னா ஹின்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வினையால் அணையும் பெயர்னால் ஒரு வினையை யார் செய்கிறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி வரும். செய்தவர், ஓடியவர், நடந்தவர், நடந்தனன். ஸோ இந்த மாதிரி வினையை செய்கிறவங்களை குறித்து வந்ததுன்னா அதுதான் வந்து என்னதுங்க, வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? ஸோ இந்த 12 இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம். அடுத்தது அளபடை தான். அளபடையை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் 2ஓ 3ஓ தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உறுப்புகள் தெரியும். அதான் என்னது, பகுதி, கடைசியாக வந்தால் விகுதி. ஓகேங்களா? அடுத்தது நடுவில் வந்தால் இடைநிலை. அடுத்து சந்தி, சாரியை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு எழுதுறேன்னா, ஒரு வார்த்தையை 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா பகுதி விகுதி மட்டும் வரும். பகுதி விகுதி மட்டும் வரும். அதுவே 3ஆக பிரியுது அப்படின்னா இடைநிலை சேர்ந்து வரும்.
4ஆ பிரியுது அப்படின்னா சந்தி வரும், 5ஆ பிரியுது அப்படின்னா சாரியை எல்லாமே வரும். இதை ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. புரியுதுங்களா? ஸோ இப்போ உரைத்த அப்படின்னு இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். உரைத்த. ஸோ உரைத்த இதில் பகுதியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையில் வேர் சொல் சொல்லுவோம், இல்லைன்னா கட்டளை சொல்னு சொல்லுவோம். உரை இதிலேருந்து தான் எல்லா வார்த்தையும் உருவாகும். ஸோ அதனால் இந்த உரைன்றது பகுதி ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இது மெய்யெழுத்தை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து தாவை பிரித்தா இத்து கூட்டல் ஆ, அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு தெரியும், இது பகுதி, இது விகுதி, அடுத்தது 3 வந்தால் இடைநிலை, 4 வந்தால் சந்தி, 5ஆவதாக வந்தால் மட்டும்தான் சாரி சொல்லணும். ஓகேங்களா? அதுதான் சாரியை, ஞாபகத்துக்காக சொன்னேன். இப்போ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி. இப்போ இறந்த கால இடைநிலை அப்படின்னா இத்து, இந்து. நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமான்ட்டு. விகுதி பாருங்கள், இதில் ஆ சவுண்டு முடிஞ்சிருக்கு. இலக்கண குறிப்பில் பார்த்தோம், ஆன்னு வந்தால் என்னது, அது பெயரெச்சம். அப்போ இங்கே பெயரெச்ச விகுதி, அவ்வளோதான். அடுத்து வருக. ஸோ வருக பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி இதை பிரிக்க முடியாது. இதனுடைய கட்டளை சொல் என்னது, வா. ஸோ அந்த வருன்றது தான் வாவா மாறிடும். ஸோ கான்னு முடிஞ்சால் என்ன விகுதி, இயங்கோல் வினைமுற்று விகுதி. இப்போ பார்த்தோம், இது பகுதி, இது விகுதி, அவ்வளோதான். இது விகாரம். இது என்னது, விகாரம். ஓரளவு உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வேணால் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். தனிந்தது. இப்போ தனிந்ததை எப்படி பிரிப்பீங்க சொல்லி பாருங்கள். தனி கூட்டல் இந்து வந்தால் எப்போவுமே அது என்னவா மாறிடும், இத்தா மாறிடும். இந்து வந்து விகாரம். ஓகேங்களா? அடுத்து தாவை பிரிக்கிற இத்து கூட்டல் ஆ, தூ அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எத்தனை வந்திருக்கு, 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. இந்த ஞாபகத்தை நீங்கள் நல்லா கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தூன்னு வந்தால் இது என்னதுங்க, படற்கை வினைமுற்று விகுதி, படற்கை வினைமுற்று விகுதி. இத்து வந்தால் இறந்த கால இடைநிலை, அவ்வளோதாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை புக் பேக்கில் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதிலாம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது அணிகள் பார்த்துடலாம். ஓகேங்களா? உவமை அணி. உவமை அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்யுளில் உவமை, உவமேயம், உவம உருபு எல்லாமே வெளிப்படையாக வருது அப்படின்னா அது வந்து உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உவமை அணிக்கு 5 எடுத்துக்காட்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 திருக்குறளையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து தான் ஒரு திருக்குறள் கேட்பாங்க. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இன்டீரியராக போக மாட்டாங்க, டைரக்ட் கொஸ்டினாக தான் வரும். ஸோ அதனால் இருக்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ ஊமை அணி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு திருக்குறள், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஓகேங்களா? வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அடுத்தது நச்சப்படாதவன் செல்வம், நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வன், நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. குன்றேறி ஏனைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க. குன்றேறி ஏனைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. தொழுகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இதில் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். ஸோ இந்த 5 திருக்குறளும் ஊமை அணிக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த 5 திருக்குறளையும் நல்லா பார்த்துக்கோங்க, மனப்பாடெல்லாம் பண்ண வேணாம், திருக்குறளை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 5 அணிகள் வந்து அதுதான் ஊமை அணி. அடுத்தது எடுத்துக்காட்டு ஊமை அணி. எடுத்துக்காட்டு ஊமை அணி. எடுத்துக்காட்டு ஊமை அணினா ஊமையும் ஊமேயமும் வெளிப்படையாக வந்து ஊம உருபு மறைந்து வருது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி. அதில் வந்து 3மே வெளிப்படையாக வரும் ஊமை அணியில். எடுத்துக்காட்டு ஊமை அணி பொறுத்த வரைக்கும் ஊம உருபு மறைந்து வரும்.
ஓகேங்களா. அதற்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, பண்ணெண்ணாம் பாடற்கியை வின்றேன் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண்ணெண்ணாம் பாடற்கியை வின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அடுத்தது நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், சொல் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை குறிக்குது அப்படின்னா அதுதான் சொல் பின்வரும் நிலையணி. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அதாவது ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை குறிக்குது அப்படின்னா அதுதான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது பொருள் பின்வரும் நிலையணி இருக்குது. அதற்கான எடுத்துக்காட்டு நம்ம புத்தகத்தில் இல்லை, ஸோ அதனால் அதை நம்ம பார்க்கல. அடுத்து வஞ்ச புகழ்ச்சனி, தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். அதாவது தேவர்களுக்கு இணையாக அரக்கர்களை சொன்னாலும் அவர்களை பற்றி வந்து என்னது இகழ்வாக சொல்கிறாரு. ஸோ அதனால தான் இது வஞ்ச புகழ்ச்சனி. ஒருவரை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் என்னதுங்க வஞ்ச புகழ்ச்சி அணி. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் நிரல் நிறை அணின்னு ஒரு இது இருக்குது. அடுத்தது தற்குறிப்பேற்ற அணி இருக்குது. நிரல் நிறை அணினா ஒரு செயல் வந்து என்னது நிறையையும் நிரலையும் வரிசைப்படுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்வது தான் நிரல் நிறை அணின்னு சொல்லுவோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதுதான் எடுத்துக்காட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தற்குறிப்பெற்றணி. புலவர் வந்து தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பெற்றணின்னு சொல்லுவாங்க. இயல்பாக நடக்கும் ஒரு நிகழ்ச்சியின் மீது புலவர் வந்து அவருடைய குறிப்பை ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பெற்றணி. ஓகேங்களா. ஸோ இது வந்து சிலப்பதிகாரத்திலேருந்து ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க, கொடி அசைகிறது இயல்பு இருந்தாலும் வந்து உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்கிறதா புலவர் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் தற்குறிப்பெற்றணி. அடுத்து தீவக அணின்னு பார்த்தீங்கன்னா, தீவக அணி 3 வகைப்படும். முதல் நிலை, இடைநிலை, கடைநிலைன்னு சொல்லுவோம். தீவகம் அப்படின்னா விளக்குன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் அணியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அலகிடுதல். அலகிடுதல் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 3 மார்க் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நேர்னா 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைனா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே குறில் தனித்து வரும், குறிலோட ஒற்று சேர்ந்து வரும். நெடில் தனித்து வரும், நெடிலோட ஒற்று சேர்ந்து வரும். ஸோ இந்த ஒற்றுவை எப்போவுமே கணக்கில் வச்சுக்காதீங்க. ஒற்று அப்படின்னா புள்ளி வைத்த எழுத்துன்னு சொல்லலாம், இல்லை மெய் எழுத்துன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இங்கே நேர்னா 1ன்னு சொல்லியிருக்கேன், நிறைனா 2ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 1, 2ல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, புள்ளி வைத்த எழுத்தை கணக்கு வச்சுக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்போ நேர்னா குறில் தனித்து குறில் ஒற்று, நெடில் தனித்து நெடில் ஒற்று. இதுவே நிறை அப்படின்னா இரு குறில் தனித்து இரு குறில் ஒற்று, குறில் நெடில் தனித்து குறில் நெடில் ஒற்று. ஸோ இதில் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அப்படியே குறில்னு போட்டுக்கணும். இங்கே குறில், இங்கே குறில், இங்கே குறில், இங்கே குறில். அப்போ 2 குறில் இருக்கனால இரு குறில் தனித்து இரு குறில் ஒற்று, குறில் நெடில் தனித்து குறில் நெடில் ஒற்று. ஸோ இது இங்கே நீங்கள் முன்னாடி குறில் போட்டிங்கன்னா அது நிறையாக போயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்தது வாய்ப்பாடு. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அடுத்து கடைசி சீர் வருது பார்த்தீங்களா, அது வந்து என்னது, நாம காஃபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம காஃபி அப்படின்னா நாள் மலர் காசு பிறப்பு. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடாது. இந்த பக்கம் நேர் நிறை நேர்வு நிறைவு, நேர் நிறை நேர்வு நிறைவு. ஓகேங்களா. ஸோ இப்போ பிரிக்கலாமா, ஏற்கனவே பிரிச்சுருக்கோம். இது பாருங்கள், இந்த வார்த்தையில் ஃபஸ்ட்டு ஒரு குறில் வந்துருச்சு, அடுத்தது ஒரு குறில் வருது, அடுத்ததும் குறில் வருது. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வார்த்தையை எடுத்துட்டா எங்கேயாவது புள்ளி வச்ச எழுத்து இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்து நெடில் எழுத்து இருக்கான்னு பாருங்கள், கோடு போட்டுருங்க. நெடிலுக்கு பக்கத்தில் புள்ளி இருந்தால் புள்ளியை சேர்த்து போடணும், இல்லைன்னா நெடில மட்டும் கோடு போட்டுடணும். புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வார்த்தையில் புள்ளி வச்ச எழுத்து எங்கே இருக்கோ அதை கோடு போடுங்க. அடுத்தது நெடில் எழுத்து,
நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் புள்ளி வச்ச எழுத்து இருந்தால் சேர்த்து போடுங்க, இல்லைன்னா தனியாக போட்டுருங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், 2 குறில் வந்தால் 2 குறில் பக்கத்தில் ஒற்று இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா முன்னாடி கோடு போட்டுருங்க. அடுத்து இங்கே புள்ளி வச்ச எழுத்து இருக்குது, இது ஒரு குறில் தான், முடிச்சிட்டோம். இங்கே நெடில், அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், டோ அப்படின்னா குறில் எழுத்து தான். டோனா என்னது? இது ஒற்றை கொம்பு வந்தால் குறில் தான். ஐ வரிசை வந்தால் என்னதுங்க? நெடில் எழுத்து. இது ஒரு சில பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கை நை சை நைலாம் வந்தால் அது நெடில் எழுத்தாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது என்னது? குறில். குறில் ஒற்று, இது குறில். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டோம். நீங்கள் பிரித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே 2 எழுத்து இருக்குது, 2. இங்கே ஒரு எழுத்து இருக்குது, இங்கே 1. இங்கே 1 இருக்குது, 1. அப்போ நம்பர் வச்சு பாருங்கள். நிறை நேர், நேர் நேர் தேமான், நிறை நேர் புளிமா வந்துருச்சா? அடுத்து 1 1, 1னா நேருன்னு சொன்னோம். நேர் நேர் தேமா. 2னா நிறை, நிறை நேர் புளிமா. இப்போ 3வதாக நேருன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. பிரிக்கும் பொழுது 3வது நேர், நேர்னு வந்தால் காய் சேர்க்கணும். என்ன வாய்ப்பாடு இருக்கோ அந்த வாய்ப்பாடோட காய் சேர்த்துடணும். சப்போஸ் இங்கே நிறை வந்தால் கனி சேர்த்துடணும், அவ்வளோதான். நேர் வந்தால் காய், நிறை வந்தால் கனி. புரியுதுங்களா? அவ்வளோதான் அலகிடுதல் வாய்ப்பாடு. ஸோ நம்ம ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ புரியல அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்தது புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 இருக்குது. ஸோ இப்போ தோன்றல் அப்படின்னா புதிதாக ஒரு வார்த்தை வந்து அந்த இடத்துல தோன்றும். திரிதல்னால் ஒரு எழுத்து வந்து வேறு எழுத்தாக மாறும். கெடுதல் அப்படின்னா கெட்டு போயிடும், அந்த எழுத்து மறைஞ்சு போயிடும். ஸோ அவ்வளோதான் தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்காக இப்போ 2 வார்த்தைகள் பாருங்களேன், செம்மை கூட்டல் பரிதி. ஸோ இப்போ இந்த செம்மைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நிலைமொழின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? நிலைமொழி. ஏன்னா இது நிலையாக இருக்கும். இந்த நிலைமொழியோட இந்த வார்த்தை வந்து சேர்றதுனால இது வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? வருமொழி. ஏன்னா இந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து நிலைமொழி, இது வந்து சேர்றதுனால இது வருமொழி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிலைமொழி ஈற்று. நிலைமொழி ஈற்று நம்ம ஏற்கனவே சொன்ன ஈற்றுனா கடைசி. அப்போ நிலைமொழி ஈற்று இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். வருமொழி முதல், முதல்னா ஃபஸ்ட் எழுத்து. இந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈறுபோதல், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், ஈ ஐவழி எவ்வும் தன்னொற்று இரட்டல். ஸோ இதை நம்ம சொல்கிறத விட ஒவ்வொரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈறுபோதல். இலக்கண குறிப்பில் மையின்னு வந்தது அப்படின்னா அது என்னன்னு சொன்னோம்? பண்பு தொகைன்னு சொன்னோம். ஸோ இதே மாதிரி ஈறுபோதல் விதிப்படி புணர்ச்சியில் என்ன வரும்? மை வரும். பாருங்கள், செம்பருதி. செம்பருதி இது எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் பருதி. ஸோ இதில் மை வந்து என்ன போச்சு? கெட்டு போச்சு. ஸோ இதுதான் கெடுதல். செம் கூட்டல் பருதி. ஓகேங்களா? அடுத்தது இது செம்பருதி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி செம்பருதிக்கு கேட்டால் புணர்ச்சி விதி, ஈறுபோதல் விதி. அடுத்தது வானம் எல்லாம். ஸோ வானம் எல்லாம் இது எப்படி பிரிக்கலாம்? வானம் கூட்டல் எல்லாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது மெய்யெழுத்து, இது உயிர் எழுத்து. மெய்யின்னு சொல்கிறத விட உடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உடல், அதாவது நிலைமொழி ஈற்று, வருமொழி முதல். இங்கே என்ன இருக்குது? உடல். இங்கே என்ன இருக்குது? உயிர். ஒற்று எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லணும்? உடல்னு சொல்லுவோம். அப்போ உடல் மேல், இந்த உடல் மேல் எது வந்து ஒன்றும்? உயிர் எழுத்து, அதை தான் உயிர். உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அவ்வளோதான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. விதியை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை, பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அடுத்தது செந்தமிழே.
இது நமக்கு தெரியும். செம்மை கூட்டல் தமிழே ஈறுபொருள் விதி. அடுத்தது சரி பாருங்கள், செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே. இதில் நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ மை கெட்டு போயிடும். எதன் விதிப்படி? ஈறுபோதல் விதிப்படி. இப்போ கெட்டு போச்சுன்னா மீதி எப்படி இருக்கும்? செம் கூட்டல் தமிழே. ஓகேங்களா? அடுத்தது முன்னின்ற மெய் திரிதல். இந்த மெய் வந்து திரியுது. இப்போ திரிதலுக்கு எடுத்துக்காட்டு புரியுதுங்களா? முன்னின்ற மெய் திரிதல். ஓகேங்களா? இப்போ இந்த இம்பு என்னவா ஆகிடும்? இந்த ஆகிடும். அப்போ செந்தமிழே வந்துருச்சா? ஸோ அப்போ இதுக்கு என்னென்ன விதி இருக்குது? ஈறுபோதல் விதி, முன்னின்ற மெய் திரிதல். வந்து இந்தா, இது மெய் எழுத்து. இந்த மெய் திரிஞ்சிடுச்சு, மெய் திரிதல். எதுக்கு? முன்னாடி இருந்த மெய். இப்போ புரியுதுங்களா? முன்னின்ற மெய் திரிதல். அடுத்தது வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர், அதை பார்த்துட்டோம். தனி ஆளி, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ தனி ஆளி, இது எப்படி பிரிக்கலாம்? தனி கூட்டல் ஆளி பிரிக்கலாமா? தனி ஆளிக்கு இப்போ இது கடைசியாக பாருங்கள், ஈ இருக்குது. இன் கூட்டல் ஈ. ஸோ இதுக்கு ஒரு விதி இருக்குது. ஈ ஐ வழி எவ்வும்னா புதுசாக ஈ இது வந்து உருவாகும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆளி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனி ஆளி இந்த வார்த்தைகளை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஐ வழி எவ்வும், ஐ வழி எவ்வும். இந்த ஈ வந்து என்னவாயிடுது? இங்கே வர்றதுனால புதுசாக ஒரு ஈ வந்து உருவாகுது. ஸோ இப்போ அடுத்த விதி உங்களுக்கே தெரியும். இது வந்து உயிர், இது உடல். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. புரியுதுங்களா? அடுத்தது நீக்கி எழுதுக, மரபு பிழையை நீக்கி எழுதுக. ஸோ இதிலேருந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. ஜஸ்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க. நாய்க்குட்டி, யானைக்கன்று, எருமைக்கன்று, கோழி குஞ்சு, புலிப்பரல், பூனைக்குட்டி, அணிற்பிள்ளை, கிளிக்குஞ்சு, சிங்கக்குருளை, குதிரைக்குட்டி, கீரிப்பிள்ளை, ஆட்டுக்குட்டி, மான்கன்று. ஸோ கீரிப்பிள்ளை, சிங்கக்குருளை, அடுத்தது அணிற்பிள்ளை, யானைக்கன்று, எருமைக்கன்று, புலிப்பரல், நாய்க்குட்டி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாவர உறுப்பு, வேப்பந்தலை, வாழைத்தண்டு, வாழை இலை, தாழை மடல், கீரை தண்டு, கரும்பு தோகை, கம்பந்தட்டு, நெல் தாள், சோளத்தட்டை, முருங்கைக்கீரை, பனை ஓலை, தென்னங்கீற்று, மாவிலை. அடுத்தது ஆடு கத்தும், இது முக்கியமானது. குரங்கு அளப்பும், குதிரை கனைக்கும், எருது எக்காலமிடும், பன்றி உருமும், புறா குணுகும், சேவல் கூவும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், எலி கீச்சிடும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், புலி உருமும். மக்கள் கூட்டம், வாழை தோட்டம், சாவி கொத்து, கற்குவியல், யானை கூட்டம், மாந்தோப்பு, வாழைக்குலை, திராட்சை குலை, ஆட்டு மந்தை, பசுநிறை, பூஞ்சோலை, பூந்தோட்டம், நெல்வயல், புளியந்தோப்பு, பனங்காடு, தென்னந்தோப்பு. ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பாருங்கள். கண்டிப்பாக இதிலேருந்தே உங்களுக்கு மதிப்பெண் வந்துடும். ரொம்ப டென்ஷனாக வேணாம், படபடப்பாக வேணாம். தமிழை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக தான் கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஈஸியாக எலிஜிபிள் மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்முடைய சேனலில் இருக்கக்கூடிய தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.